எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி என்னுடைய நோஃபெப் சேலஞ்சின்னு 610வது நாளுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் இந்த 610வது நாள் என்னுடைய நோஃபெப் சேலஞ்ச் ஜர்னியை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னா முதல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் பிரபா பிரதர் தான். நான் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். பண விஷயமாகட்டும், வீட்டில் இருந்த குடும்ப சூழ்நிலைகளாகட்டும், எல்லா விஷயங்கள்லேயும் சொந்தக்காரங்க முன்னாடி அத்தனை இடங்களையும் நான் ரொம்ப அவ்வளோ தூரம் ஒரு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் இதை ஃபாலோ பண்ணும்போது இறந்த என்னுடைய 7.25 லட்ச ரூபா பணம் கையில் கிடச்சிது. சொந்தத்திலே ரொம்ப ஒரு மதிப்பு மரியாதை கிடச்சிது. உடல் ஆரோக்கியம் மேம்பட்டுச்சு. இதோ இன்றைக்கி 2 கார் வாங்கிட்டேன் சொந்தமாகவே, யாரோட தயவும் இல்லாமல். அடுத்து இது என்ன அப்படின்னா, கார் வாங்கிட்டேன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு தற்பெருமைக்காக சொல்ல, என்னுடைய சூழ்நிலைகள் என்னை மாறிட்டு. அதுக்கப்புறம் இதை நான் ஃபாலோ பண்ண எனக்கு ஏற்பட்ட சக்தி என்னென்னா, அந்த ஃபஸ்ட் சொன்ன மாதிரி பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் கிடைச்சிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு. அதை நான் வெளிப்படுத்தலை, எனக்குள்ளேயே அதை நான் உண்டு என்னுடைய வேலை உண்டு சொல்லி போய்கிட்டே இருக்கிறேன். நான் ஏதாவது என்னுடைய எண்ணங்கள் மேம்பட்டுச்சு. எண்ணங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டுலாம் முதல்லலாம் இந்த ப்ராப்ளம் இதை ஜர்னி ஆரம்பிக்க முன்னாடி நிறைய தற்கொலை எண்ணங்கள் வந்துச்சு. நேர்மறையான எண்ணங்களும் வச்சு, நம்மளால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சு, பெண்களிடம் பேச கூச்சம் மறித்து 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு தைரியம் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நான் எங்கே போனாலும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோடு கூப்பிட்றாங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்க. அடுத்து உடல் ஆரோக்கியம். இதில் நான் கற்றுக்கிட்டது இப்போ வரைக்கும் எனக்கு கிடச்சது என்னென்னா 3 விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். உடல், புத்தி, கூர்மை. உடல், புத்தி, மனம் அப்படிங்கிற 3ஐயும் நான் கண்ட்ரோல் பண்ணதுக்கு கற்றுக்கிட்டேன். மனம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் அதை அதனுடைய அதுக்கப்புறம் பிரபா பிரதர் ஒரு 4 டிப்ஸ் கொடுத்தாங்க. குளியல் அப்படின்னு சொல்லி உடலையும் மனதையும் ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு குளியல்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னடா இது நம்ம இங்கே இருக்கிறோமே, அது எப்படா பண்ணேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுவும் எனக்கு இப்போ ஃப்யூச்சரில் கிடைக்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்குது. அந்த அதையும் நான் ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்குது. அதே மாதிரி இதில் மிக மிக முக்கியமாக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நான் எனது அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. வர வர எல்லாமே அது என்ன சொல்கிறாங்கன்னா, இறைநிலைம்பாங்கள்ல, சித்த நிலை, புத்த நிலைம்பாங்கள்ல, அந்த நிலையில் போய்கிட்டு இருக்குது. அதனால் என்னென்னா, இதை ஃபாலோ பண்ண நமக்குள்ளே நம்மளையே ஃபஸ்ட்டு மற்றவங்க மதிக்கிறோட நம்மளை நம்ம மதிக்கலாம். நம்ம இத்தனை வருஷமாக இதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம். மனுஷன் அவர் முகத்தை நான் இன்னி வரைக்கும் பார்த்ததில்ல. அவருடைய வீடியோஸ் தான் நான் பார்த்துருக்குறேன், கேட்டிருக்கிறேன். சரி, ஒரு எதையோ ட்ரை பண்ணிட்டோமே, இதையும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இதை ட்ரை பண்ணேன். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு போகிறதே தெரியல. டக்குன்னு என்னுடைய நேரங்கள் அதை மிச்சப்படுத்துது. வேகமாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கேற்றாப்புல நம்ம இம்ப்ரூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கலாம். அடுத்து இதோ இந்த கம்பெனியில் எனக்கு ப்ராஜெக்ட் இன்னும் சீக்கிரத்தில் முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு கம்பெனிக்கு இதோட ஹை சேலரியில், ஹை போஸ்டிங்கில் போகிறதுக்கு நான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறேன். இதே நேரத்தில் ஃபேமிலியும் போய் பார்க்கணும். ஃபேமிலி இப்போ எல்லோரும் ஹாப்பியாக நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிம்மதியான ஒரு உணர்வோடு எல்லாருமே இருக்கிறாங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற ஒரு விஷயங்களை நான் இப்போ இந்த ஒரு இதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றுன்னா, ஒரு குறள் சொல்லுவாங்க, கேள்விப்பட்ட குறள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மலருடைய வேர் எவ்வளோக்கு எவ்வளோ நீரில் ஆழமாக போகுதோ அதனுடைய வளர்ச்சி அற்புதமாக இருக்கும், அபரிதமானதாக இருக்கும். இதே மாதிரி மனிதர்களாகிய நம்மளுடைய எண்ணங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகவோ நல்ல எண்ணங்கள் வளர்ந்து போகிறதோ அதற்கேற்றாப்புல நம்ம மேலும் 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 வளர்ந்து கொண்டே போகும். அது இல்லாமல் இப்போ நான் சொன்ன அத்தனைக்கும் முழுக்க காரணம் நம்ம பிரபா பிரதர் தான். எங்கேனாலும் சொல்லுவேன். அது போக பிரபா பிரதர் கொடுத்த ட்ரைனிங் நல்லா அருமையாக இருந்துச்சு.
இன்னும் அவங்கக்கிட்ட என்ன ஒரு டவுட் கேட்டாலும் எதுவுமே ஒரு முகஞ்சொலிக்காமல் பேசி சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரே ஒரு அடி கேட்டேன், ப்ரோ உறங்கும்போது இறந்து போகிறது எப்படி அப்படின்னு. 1000 பேத்துக்கு 10 பேத்துக்கு அன்னதானம் பண்ணியிருக்கேன் ப்ரோ, முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு அந்த ஒரு நேரத்தில் சட்டுன்னு சொல்கிறது தான். அது ஒரு தெய்வ வாக்கு மாதிரி தான். இது நல்லா இருக்குது எங்களுக்கு. எனக்கு நான் இது மூலமாக இந்த ஆடியோ மூலமாக அவருக்கு மீண்டும் 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 எப்படினாலும் சரி, எப்போனாலும் சரி நன்றி சொல்லி கொள்ள விரும்புகிறேன். மற்றபடி இந்த ஜர்னியை நான் எக்காரணம் கொண்டும் கைவிட மாட்டேன். பார்த்துக்கலாம். ஓகே பிரதர்ஸ், நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவோம். லைஃப்பில் நம்ம எவ்வளவோ சாதிக்கணும் ஆசைப்பட்டோம் அப்படின்னா, ஒரு முதலீடு பண்ணாமல் எதையுமே எடுக்க முடியாது. ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட இருக்கிற தீய எண்ணங்களை நம்ம அழிக்க வேண்டாம். அதை குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறந்துக்கிட்டாலே போதும். நமக்கு வரக்கூடிய நல்ல எண்ணங்கள் மேலும் மேலும் வளர்ந்து நம்மளை மேன்மைப்படுத்தும். ஓகேங்களா? சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆடியோவை கேட்குறவங்க எல்லாத்துக்குமே மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ. வைக்கிறேன்.